மலையாள திரையுலகத்தில் முன்னணி நடிகைகளில் ஒருவரான நடிகை மஞ்சு வாரியர் கடை திறப்பு விழாவிற்கு சென்றிருந்தார். அசுரன், துணிவு, வேட்டையன் படத்தில் நடித்ததன் மூலம் பிரபலமான மலையாள நடிகை மஞ்சு வாரியர் சமீபத்தில் கேரளாவில் ஒரு விழாவில் கலந்து கொண்டுவிட்டு அங்கிருந்து வெளியேறும்போது ரசிகர் ஒருவர் அவரின் இடுப்பை தீண்டிய வீடியோ ஒன்று இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. சமீபத்தில் லூசிஃபர் 2 படத்தின் மூலம் பெரும் வெற்றியை பெற்ற மஞ்சு வாரியருக்கு அதன் இரண்டாம் பாகத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கின்றன. அவர் சமூக ஊடகங்களில் பெரும் புகழை பெற்றுள்ளார். இதன் விளைவாக பல ஷாப்பிங் மால்களை திறப்பதற்கான சலுகைகளை பெற்று வந்திருக்காரு. இந்த சூழலில் சமீபத்தில் பெங்களூரில் ஒரு மால் திறப்பு விழாவிற்கும் சென்றிருக்காரு. விழாவிற்கு பிறகு அவர் அந்த இடத்தை விட்டு வெளியேறும்போது அவரை பார்க்க ஏராளமான ரசிகர்கள், பொதுமக்களும் அந்த இடத்திற்கு கூடியிருக்காங்க. அப்போது மஞ்சு வாரியர் தன் வாகனத்திற்கு திரும்பிச் செல்லும்போது பொதுமக்களை நோக்கி கையசைத்தபடி மறுபடியும் ரசிகர்களிடம் செல்ஃபியும் எடுத்துக் கொண்டிருக்காரு. அந்த நேரத்தில் கூட்டத்தில் இருந்த ரசிகர் ஒருவர் மஞ்சு வாரியரின் இடுப்பு பகுதியில் தொட முயன்ற காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இது நியாயமற்றது என்று தன்னை துன்புறுத்த முயன்ற நபர் மீது மஞ்சு வாரியர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்துட்டு இருக்காங்க. பொது இடங்களில் நடிகைகளுக்கு எதிரான இதுபோன்ற துன்புறுத்தல்கள் அதிகரித்து வருவதாகவும், கடுமையான நடவடிக்கைகள் மூலம் தடுக்கப்பட வேண்டும் என்றும் பலர் கவலை தெரிவித்திருக்காங்க. ஆனால் அந்த ரசிகர் மஞ்சு வாரியரை கூப்பிடதான் கையை நீட்டினார். அப்போதுதான் மஞ்சு வாரியர் இடுப்பில் கைப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஒருவேளை ரசிகர் தொட்டது தவறாக இருந்திருந்தால் மஞ்சு வாரியர் நிச்சயம் அவரை அறிந்திருப்பார். ஆனால் அவர் தவறான எண்ணத்தில் தொடவில்லை என்றும் சிலர் கருத்துக்களையும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா பொது இடத்தில் இப்படி ஒரு நடிகை கூப்பிடுவது தவறு. ஆண் ஒருவர் தொட்டு பேசுவது தவறுதான்னு சிலரும் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.